கடினமான உழைப்பு. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறார்ல, அவருக்கு இன்னைக்கு வயசு என்ன தெரியுமா உங்களுக்கு? சரிங்க, 75 எப்பயோ தாண்டிட்டாரு. 75 வயசு. என்ன வயசு? உன்னுடைய தாத்தா வயசு, தெரியுதா? ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள்லாம் இளைஞர்களுடைய நாயகன் அப்படின்னு நினைக்கிறீங்களே திரு விஜய், அவருக்கு என்ன வயசு? என்னோட 2 வயசு கூட, 52 வயசு. அது இல்லை விஷயம். எவ்வளவு உங்களை விட சுறுசுறுப்பாக, எறும்பை விட சுறுசுறுப்பாக உழைக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிறார்கள். காலையில் சாயந்தரம் உழைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் நம்ம கேலி பண்ணுறோம்ல, அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்ணுறோம்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 76 வயசு, 76. இன்னைக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 கூட்டங்கள் கலந்துக்கிறார். 2 கூட்டம் எங்க? டெல்லியிலேயே கிடையாது. தமிழ்நாட்டோட, இந்தியாவோடைய, கேரளாவோடைய ஏதாவது ஒரு மூலையில். இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அஸ்ஸாமில் இருக்கிறார். 3 நாள் முன்னாடி திருச்சியில் இருந்தார். அதற்கு முன்னாடி கொச்சியில் இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு டெல்லி போகணும் அப்படின்னா ஆசையாக இருக்கும். ஆனால் டெய்லி காலைல ஃப்ளைட்டில் பறந்துகிட்டே இருக்குன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும் பாருங்க. அதுவும் அங்கே போய் உட்காந்து பேசணும். பேசுறதும் சும்மா வாய் வலிக்க பேசுவதில்லை. அந்த க்ரௌடை நீங்கள் அப்பீல் பண்ணுற மாதிரி, அந்த க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசணும். அது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. 75 வயசில் அவர் உழைக்கிறார். 2014 தேர்தலின் போது 90 நாளில் 300 கூட்டங்கள் பேசினார். 90 நாளில் 300 கூட்டங்கள் பேசினார். ஒரு நாளைக்கு 3 கூட்டம் அட்லீஸ்ட். இதெல்லாம் என்ன உங்களுக்கு காட்டுது? என்ன வயசானாலும், எந்த துறையாக இருந்தாலும் நாயா பேயா உழைச்சாதான் முன்னேற முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாலே செட்டில் ஆகிட்டு போகிற பிஸ்னஸ் கிடையாது. நம்ம அதற்கு பிறகும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். 24 உழைக்க வேண்டியிருக்கும். எது அவர்களை டிரைவ் பண்ணது? அவர்களுடைய பேஷன். அவர்கள் என்ன ஆக விரும்பினார்களோ அதுவாக நிற்கிறார்கள். சரிங்களா?